30 நாள் சிறையில் இருந்தால் முதலமைச்சர்களின் பதவியை பறிக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் அறிமுகம். நாடாளுமன்றத்திலேயே மசோதா நகலை கிழித்தெறிந்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். கொடூரமான மசோதாவை கடுமையாக எதிர்ப்போம் என்று உறுதி. ஒன்றிய அரசின் பதவி பறிப்பு மசோதாவுக்கு வலுக்கிறது கண்டனம். பதவி பறிப்பு மசோதாவை சூப்பர் எமர்ஜென்சி என்று மம்தா பானர்ஜி விமர்சனம். சிறையிலிருந்து அரசை நடத்துவது சரிதானா என்று மக்கள் முடிவு செய்யட்டும். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக வலைதளத்தில் பதிவு. மாநில கட்சிகளை மிரட்டும் பாஜகவின் யுக்தியே புதிய சட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மோடி தலைமையில் சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் விமர்சனம். ஆட்சியாளர்களை அச்சுறுத்தவே மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கனிமொழி விமர்சனம். ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் ஒரே குறிக்கோள் என்றும் கண்டனம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசின் 3 மசோதாக்களும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கும் பாசிச சதி என்று திருமாவளவன் கண்டனம். பாஜக அரசின் சதி முயற்சியை முறியடிக்கும் அறப்போரை தமிழ்நாடு முன்னெடுக்க முதல்வருக்கு வேண்டுகோள். எதிர்க்கட்சி தலைவர்களை ஒடுக்கவே சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக முத்தரசன் கண்டனம். உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதனுடைய நோக்கம் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள் அமைச்சர்களை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டின் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்து 30 நாள் ஆனவுடன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிக கொடூரமான ஒரு மசோதா. மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இதன் மூலமாக மெய்ப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கத்திற்கு வகை செய்யும் மசோதாவுக்கு கிளம்பியது கடும் எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சட்ட நிபுணர்கள் கருத்து. 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது கூட்டாட்சி தத்துவத்துக்கு மிகவும் எதிரானதாக கருதப்பட வேண்டியதாக உள்ளது. முதலில் இது மாதிரியான சட்டங்கள் பொது விவாதத்துக்கு உட்பட்டு தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். முதலில் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்படாமல் காலையில் விழித்தவுடன் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இது போன்ற மசோதாக்கள் அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிரானவை. மசோதா என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் சாதாரண குற்றவியல் நடைமுறைகளுக்கும் எதிரான ஒன்றாகத்தான் தெரிகிறது. சாதாரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவர் ஒரு நீதிமன்றத்தால் அதற்கான நீதிமன்றத்தால் குற்றவாளி என அவர் நிரூபிக்கப்படுகிற வரை அவர் குற்ற செயலில் ஈடுபட்டார், குற்றவாளி என்ற அந்த அடைப்பு. மதுரையில் இன்று தாவேகா 2வது மாநில மாநாடு. 5 லட்சம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. விஜய் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் கூட எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துவதாக பேச்சு. புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி
நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சூர்யா போட்டியிடுவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. சூர்யாவின் கவனம் சினிமாவில் மட்டுமே இருக்கும் என்று விளக்கம். திருத்தணியில் மரங்களை கட்டி தழுவி முத்தமிட்டார் சீமான். முந்திரி மரத்தோடும் உரையாடினார். இன்னும் பிரச்சனை, உரம் வச்சாங்களா உனக்கு, தீவனம் வச்சாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு புதிய கட்டுப்பாடு. பெருநகர சென்னை மாநகராட்சியின் உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம். பெருந்துறை தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன வாயுவால் சுவாச கோளாறு பாதிப்பு. மாசு ஏற்படுத்தும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. மைசூரு தசரா விழாவில் பங்கேற்கும் யானைகளுக்கு நடைபயிற்சி. தங்க அம்பாரியுடன் ஜம்பு ஊர்வலத்தில் பங்கேற்க பயிற்சி. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி கேள்வி. பாஜக முன்மொழிந்துள்ள மசோதா மன்னராட்சிக்கு இட்டு செல்லும் என்றும் கண்டனம். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் பதவி உன்னதமிக்க அரசியலமைப்பு சட்ட பதவி என பேச்சு. சாலை குண்டும் குழியுமாக மோசமாக இருந்தால் சுங்க கட்டணம் வசூலிக்க முடியாது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வழக்கில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. ரஷ்யாவுடன் வர்த்தக ஒப்பந்த விதிமுறைகளில் கையெழுத்திட்டது இந்தியா. எண்ணெய் விலையில் 5% தள்ளுபடி வழங்க ரஷ்யா முடிவு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து பாய்ந்து ஆற்று நீரில் பைக் சாகசம். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை கிராம மக்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடும் போட்டி. இந்திய வீரர் ஆனந்த்ஜீத் நருகா தங்கப்பதக்கம் வென்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.